பிரியா தான் போகுமினி. உள்ளுக்குள்ள ஒரு சிங்கம் உறங்கிக்கிட்டு இருக்குல்ல. ஐயா அது சிங்கமா அசிங்கமான அப்புறம் தெரியும். கொரட்டை விட்டு போது பாருங்க, மூஞ்சி பாருங்க, பாடி பீடி மாதிரி வச்சிருக்கிறாரு. போட்டு தாக்கு போட்டு தாக்கு, முட்டை புரோட்டா போட்டு தாக்கு. சிவப்பா நல்லா பழுத்து இருக்கும், அதை இப்படி வச்சு பிதிக்கி விடுவாங்க, தெரிக்கும் அப்படியே. சிங்கிடிட்டா சிங்கிடிட்டா சிங்கிடிட்டான்னு ஒரு மியூசிக்கோட ஒரு சவுண்டை போட்டு வீட்டில் பொண்டாட்டி மேலே இருக்கிற கோபத்தை அது புரோட்டாவில் குத்தி காட்டுறாங்க. வயிறு நிறைய நிறைய என் பொண்டாட்டி சமையல் பாரு. ரெண்ட கொண்டு வைக்கிறான். என்ன சொல்றான்? எங்கிட்ட 2 ஃபுல் இருக்கு, ஒன்னு இங்க வை, ஒன்னு அங்க வை, நடுவுல 4 டம்ளர் வை, குடிச்சாடி. வீட்டில் கிடைக்குமா இந்த சுதந்திரம்? அதாவது மனிதனின் குடலுக்கு ஆரோக்கியத்தை தருவது வீட்டு சாப்பாடோ ரோட்டு சாப்பாடும் இல்லை, ஓசி சாப்பாடு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி நான் வர்றேன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு ஒரு தலைப்பு எடுத்து வச்சுக்கிட்டு வாழ்த்துக்கள் தந்து. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீ ஒரு ஆளு தான் பாக்கி, சும்மா கேளு. நம்ம அங்கவை சங்கவை எப்படி இருக்காங்க? நலமா இருக்காங்க. ஓமி எனக்கு ஒரு தெரிஞ்சவனு சாமி. கபாலி நிறைய லஞ்சம் கொடுக்கறதுனால போலீஸ் ஸ்டேஷனை கபாலி ஸ்டேஷனா மாற்ற சொல்றான். தமிழ் பிடிக்காத எனக்கு ஒரே வார்த்தை லஞ்சம். என்ன வாட்டுமா? இந்த வேகத்தை பார்க்கும்போது அதை போய் உன்னை தழுவனும், கட்டி தழுவனும் அப்படின்னு இங்கிருந்தே ஒரு ஆசை. நானே வரேங்க ஐயா. வடிவேலு அவர்கள் மேலே வந்து இவர் தூக்கி கொஞ்சிட்டு இவர் காலில் விழுந்துட்டு போயிட்டார். இன்றைய இனிய நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கின்ற பட்டிமன்றத்தினுடைய அன்பு தந்தை ஐயா சாலவன் பாப்பையா அவர்களை அன்போடு வரவேற்று, சார் நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா சார்? இன்னைக்கு என்ன செஞ்சு ஆசை போறீங்க? இன்னைக்கு ஐயா வந்திருக்கனால சார் ஒரு பட்டிமன்ற கான்செப்ட் பண்ணாங்க. பட்டிமன்ற தலைப்பு என்னங்க சார்? மனிதனோட குடலுக்கு ஆரோக்கியத்தை தருவது வீட்டு சாப்பாடா இல்லை ரோட்டு சாப்பாடா? ரோட்டு சாப்பாடா? ஆமாம் சார், ரோட்டு சாப்பாடா. அது ஒரு பட்டிமன்ற விவாதமாக பண்ணுறாங்க. இது வீட்டு சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு சீனும், ரோட்டு சாப்பாடா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க கோவை குணா அவர்களும், நடுவராக ஐயாவாக நானும் பேசுகிறேன் சார். நீங்கள் சொன்னீங்கன்னா 2 பேர்த்தையும் நீங்கள் வீட்டில் சாப்பிட்றீங்களா வெளில சாப்பிட்றீங்களா சார்? யார்? நானா சார் வீட்டில் இருக்கும்போது வீட்டில் சாப்பிடுவேன், வெளியில் வந்து வெளியில் சாப்பிடுவேன். ஏங்க இது என்னங்க கேள்வி? இந்த பட்டிமன்றம் முடிஞ்சவொடனே நீங்கள் எங்கே சாப்பிட முடியும்? கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்லை. இந்த பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே நீங்கள்லாம் சாப்பிடுவீங்களான்னு முடிவு பண்ணீங்க. ஏதாவது ஏடா கூட அதை நினச்சா தான் பயமாக இருக்குது சார். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். வீட்டு சாப்பாடு வெளில போய் சாப்பிடுவேன், வெளியிலேயும் சாப்பாடு வேணும்னு வீட்டில் சாப்பிடுவேன். பார்த்தாவே தெரியும் சார். இப்போ நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சோம். உடனே சாப்பிடுங்க. அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இனிய குழந்தைகளே, இன்னைக்கு நடக்கிற விவாதம் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதனின் குடலுக்கு ஆரோக்கியம் தருவது வீட்டு சாப்பாடா ரோட்டு சாப்பாடா அப்படிங்கிறது தலைப்பு. இதை எப்படி எடுத்துக்கிறீங்களா பார்ப்போம். அதாவது ஒருத்தர் விரும்பி வீட்டில் சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் வெளியில் சாப்பிடுவாங்க, சில பேர் எவ்வளோ நேரம் வெளியில் இருந்தாலும் வீட்டில் தான் சாப்பிடணும்னு நினைப்பாங்க, சில பேர் வீட்டில் இருந்தாலும் எப்படா வெளியில் போய் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. 2 விதம், 2 பேர் வந்திருக்காங்க. முதல்ல வீட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஈரோடு சீனு வாங்க. இந்த அற்புதமான தலைப்பிற்கு நடுவராக இருக்கும் நடுவர் அவர்களுக்கு எனது சட்னி கலந்த இட்லி வணக்கங்கள். ஐயா நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. நீங்க வரும்போது எங்கிருந்து வந்தீங்க? வீட்டில் இருந்து தான் வந்தேன். வீட்டில இருந்து தான் வந்தீங்க. சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமா. ரோட்ல வந்து சாப்பிடல. இல்ல இல்ல.
அதாவது வீட்டிலிருந்து புறப்படும் போது வீட்டில் சாப்பிட்றோம், வெளியில் வந்தா மறுபடியும் வீட்டுக்கு போக முடியாது. வீட்டில் தானே வெளியில தானே சாப்பிட்டாகணும். ஐயா நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு நீங்க வீட்டுக்கு தான் போகணும். அது உண்மை உண்மை. ஆனா வீட்டு சாப்பாடு சிறந்ததுன்னு நான் சொல்றேன் ஐயா. சொல்லுங்க. ஒரு அற்புதமான பாட்டு பாடியிருக்கேன் எங்க ஆளு. பாட்டோட சொல்றீங்க? ஆமா. வாஸ்தவம் சொல்லுங்க. கரிகாய வெட்டி போட்டு வச்சா பாரு கூட்டு, கூட்டுதான் சூப்பரான டேஸ்ட். காய்கறிய வெட்டி வச்சா பாரு கூட்டு, கூட்டுதான் சூப்பரான கூட்டு. எங்க அப்ப பாடுங்க. பாத்தீங்களா ஐயா, எங்க ஆளு பொறிச்சு பத்துருங்க. அழகா சுவையா இருக்கு ஐயா வீட்டு சமையல். அருமை. ரோட்ல சாப்பிட முடியுமா? அங்க பாருங்க, ரோட்ல சாப்பிட்ட ஆட்ட பாருங்க எப்படி இருக்காரு. முடியாது. அப்படி சொல்லி எடை போட்டுறாதீங்க. உள்ளுக்குள்ள ஒரு சிங்கம் உறங்கிக்கிட்டு இருக்குல்ல ஐயா. அது சிங்கமா அசிங்கமான அப்புறம் தெரியும். கொரட்டை ஓட்டுவது பாருங்க, மூஞ்ச பாருங்க, பாடி பீடி மாதிரி வச்சிருக்கிறாரு. ரோட்டு சாப்பாடே அப்படின்னு நீங்க ஆரம்பிங்க பாப்போம். ஐயா ரோட்டுக்கு வரணும் நீங்க. எதுக்கு? இந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக வீட்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு எங்களுடைய இனிய வீச்சு வணக்கங்க. அவங்க ரோட்ல எவ்வளவு இன்வால்மெண்ட் இருக்காங்க பாருங்க. வீச்சு புரோட்டா மாதிரி வீச்சு வணக்கம். ஐயா ரோட்டுக்கு வாங்க ஐயா. பெங்கால் போட்டிருக்கால பாருங்க பாட்டு. அடேங்கப்பா அருமையா. முட்டை போட்டா சாப்பிட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டு இருக்கிறோம். அடேங்கப்பா போட்டு தருவான் பாருங்க. போட்டு தாக்கு போட்டு தாக்கு முட்டை புரோட்டா போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கு முட்டை புரோட்டா போட்டு தாக்கு போட்டு தருவான் நடுவர் அவர்களே. அடேங்கப்பா கம்ம கம்மனு. அருமை அருமை. நானும் பார்த்துருக்கிறேன். சாப்பிட்டு பார்க்கிறேன். கடைகளில் போனேன். அதுக்கு சொன்ன மாதிரி முட்டை புரோட்டா அது எப்படி போடுவாங்கன்னா 4க்கு 4 கல் கருப்பா இருக்கும். தொடப்பம் இருக்குல்ல பெருக்கிறோம். அது காலையில் கடையை திறந்த உடனே பெருக்கி விட்டுட்டு அதே தொடப்பத்தை எடுத்து வச்சு அதை தோசைக்கல்ல ஒரு வீசுவாங்க. கலரே வித்தியாசமா இருக்கு நடுவர்களே. கருப்பா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த புரோட்டாக்கள் அப்படி பிச்சு போட்டுட்டு தக்காளி ஒன்று எடுப்பாங்க. சிவப்பா நல்லா பழுத்து இருக்கும். அதை இப்படி வச்சு பிரிச்சு விடுவாங்க. தெரிக்கும் அப்படியே. அதில் போட்டுட்டு அந்த குருமாவை எடுத்து அதில் ஊற்றி கடை திறந்தப்ப வாங்கியிருப்பாங்க எண்ணெய். அதை இன்னும் வச்சுக்கிட்டு தாராளமாக ஊத்துறாகலாம். அதில் ஊற்றி ஒரு பெரிய கரண்டி எடுத்து வச்சுக்கிட்டு சிங்கிடிட்டான்னு ஒரு மியூசிக்கோட ஒரு சவுண்டை போட்டு வீட்டில் பொண்டாட்டி மேலே இருக்கிற கோபத்தை அது புரோட்டாவில் குத்தி காட்டுறாங்க. அதை கொத்தி விட்டு மிளகா பொடி இப்படி அள்ளி அப்படி போட்டுட்டு அதில் அப்படியே கரண்டியில் ஒரு தட்டில் வச்சு தருவாங்க. ஆவி வரக்க அது ஒரு விதமான ஒரு வாசம், ஒரு அருமை, அது ஒரு சுவைதான். சுவைதான், உண்மைதான். நாக்கு ஊறுது சொல்லும் போது அது ஒரு உண்மைதான். இன்னும் விரும்பி சாப்பிடுறோம். இதுக்காக செய்யறாங்க. நடுவர் அவர்களே வீட்டுல போட முடியுமா? வீட்டுல எப்படி முட்டை பரோட்டா தொங்குடக்காய் டிங்கிட்ட குத்த முடியுமா? கேட்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வருவான்ல. கண்டிப்பா முட்டை பரோட்டா வீட்டுல போட முடியாது இல்லையா? ஐயா முட்டை பரோட்டா வீட்டுல போட முடியாது. பாத்தீங்கன்னா வீட்டுல செய்யற சுவையான சாப்பாட்டை மூக்கு பிடிக்க திங்கலாம். வாஸ்தவம். ஆனா ரோட்ல செய்யறத மூக்க புடிச்சிட்டு தாயா திங்கலாம். ஏன்னா பார்க்கத்தான் அழகா இருக்கு, பக்கத்துல போக முடியாது. சாப்பிட முடியுமா? எங்க ஆளு எங்க வீட்டுல போட்டா அருமையான பாட்டு. எங்க பொண்டாட்டி அருமையா போட்டா. ஐயா மியூசிக் போடுங்க. பாட்டுல சொல்றாங்க. வரட்டும். வயிறு நிறைய நிறைய என் பொண்டாட்டி சமையல் பாரு. வயிறு நிறைய நிறைய என் பொண்டாட்டி சமையல் பாரு. அந்த மண்ணு மறுக்கிற இட்லிய நீ தின்னுதான் நீயும் பாரு. அந்த ரோட்டுல கிடக்குற தின்னுதானே அவரிக்கிறார் இங்க பாரு. இப்படி சுவையான ஒரு சுவையத்துடன் நீங்க அருமை அருமை. அற்புதமா பாட்டுல எடுத்தாங்க. வாஸ்தவம் வாஸ்தவம். இந்த பக்கம் ஹோட்டலே அப்படின்னு குணா வாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நடுவர்களே வீட்டுல சாப்பிட்டா ஒரே இட்லி தான். வெளியில வந்து பாருங்க குஷ்பு இட்லி, கார சட்னின்னு ஒண்ணு தரான், நமிதா சட்னி. பேருக்காக சாப்பிடுற ஆட்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. நடுவர்களே 20 வருஷமா வீட்டுல உட்காந்து ஒரே மூஞ்சி பார்த்து எப்படி சாப்பிட முடியும்? வயிறு நிறைய ஒரு அடிக்கத்தான் செய்யும். வாங்க ரோட்டுக்கு விதவிதமா பார்க்கலாம். விதவிதமா பார்த்துட்டு சாப்பிடலாம். ஓ அருமை அருமை.
அருமை. அதுக்கு என்ன பாட்டு வச்சிருக்கீங்க? ஐயா இட்லி சுடுவாங்க ஐயா. ஆ. இட்லி சுடுவாங்க. ஆ. அதே இட்லிய ஆ. மிச்சப்படுத்தி வச்சு ராத்திரி சூடா வேற ஏதாவது சாப்பிடலான்ட்டு போனா அதே இட்லியை பொடி பண்ணி உப்புமா பண்ணி கொடுப்பாங்க. பாத்துக்கீங்க, அவர் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா? எங்கால் போட்டிருக்கான். காலையில இட்லி, மத்தியானமும் இட்லி, இரவுக்காவது ஏதாவது பதார்த்தம் கிடைக்குமான்னு பார்க்கும் பொழுது அதை பொடி பண்ணி உப்புமா போட்டா வருத்தப்படத்தானே செய்வாங்க. எங்கால் போட்டிருக்கேன். ரோட்டுக்கு வந்து பாருங்க. எடுங்க. ரோட்டோரம் பிரியாணி 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 பாய் கடை பிரியாணி. ரோட்டோரம் பிரியாணி பாய் கடை பிரியாணி தின்னு தான் பாரு நீ பிரியா தான் போகுமினி. நிறுத்துங்க நடுவர்களே, என்ன பாட்டு நடுவர்களே? ரோட்டோர பிரியாணியாமா? நான் சொல்லட்டுமா? ரோட்டோர திங்கிறவன் ரோட்டோர திங்கிறவன் கிடக்குறான் நொந்து போய் கிடக்குறான். ரோட்டோரத்துல தின்னவன நொந்து தான் கிடக்குறான். அவனை பாத்தீங்களா? முதல்ல ரோட்ல தின்னவன பாத்தீங்களா? இல்ல. 1 கிலோ மாத்திரை வச்சிருப்பான் ஜீரணமாவறதுக்கு. அப்பப்ப மாடு புள்ள மேயற மாதிரி தின்னுகிட்டே இருப்பான். என்ன பண்றதுனே தெரியாம இருப்பான். அதான் ரோட்டோட டோஸ்ட். உண்மை. உங்க பாட்டிலேயே அவர் எதிர்பாட்டு பாடி அசத்துனாங்க பாத்தீங்களா? வாஸ்தவம். நீ கடையில சாப்பிட்டு இருக்கீங்களா பிரியாணி? வீட்டுல ஒரு நாள் இல்லைன்னு சொல்லி கடையில சாப்பிட்ட நடுவர்களே. 4 கிலோ கேசரி பவுடர் உள்ள போட்டு கலக்கி கொடுத்துருக்காங்க நடுவர்களே. காலையில கலர் கலரா போகுது. புளிச்சோத்துக்குள்ள முட்டை வச்சு கொடுத்தா பிரியாணி ஆயிருமா நடுவர்களே? பார்த்துக்குங்க எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருக்காங்க அவங்க. வாங்க நீங்க நடுவர்களே. ஐவரோட்ல பார்க்கணும். தாயை போல கவனிக்க. தாயை போல என்ன கைத்துக்கட்டுல கைத்துக்கட்டுல போட்டு நடுவர் பலகையை போட்டு அருமையா கொண்டு வந்து வைக்கிறான் நடுவர்களே. சுட சுட கொண்டு வந்து வைக்கிறான். ஸ்பெஷலா வேற கொண்டு வந்து வைக்கிறான். 2 கொண்டு வந்து வைக்கிறான். என்ன சொல்றான்? எங்கிட்ட 2 ஃபுல் இருக்கு. ஒன்னு இங்க வை, ஒன்னு அங்க வை. நடுவுல 4 டம்ளர் வை. குடிச்சாடி. அப்படி வீட்டுல கிடைக்குமா இந்த சுதந்திரம்? நடுவர்களே, அவன் கட்டில ஏன் போடுறான் தெரியுமா? தின்னு விட்டு வீட்டுக்கு போக முடியாது. அந்த கட்டிலேயே படுக்க வேண்டியதுதான். சாப்பிட்டு அப்படியே சாஞ்சிட வேண்டியது. அவ்வளவுதான். அதுக்கு தான் அந்த கட்டில் போடுறாங்க. கடையில சாப்பிட்டவன் இன்னைக்கு ஒருத்தன் பார்த்தேன். நொந்து நூடுல்ஸா இருக்காயா. அவன் பாடுறான். புரியாத பூரி வேகாத இட்லி ரெண்டும் தானே வயிற்றுல சேரவில்லை. புரியாத பூரி வேகாத இட்லி ரெண்டும் தானே வயிற்றுல சேரவில்லை. பாவமா இருக்கு அவன் ரோட்ல சாப்பிட்டது. அதனால நீங்க திரும்பி வீட்டுக்கு போகணும். ஐயா வீட்டு சாப்பாடுன்னு திருப்பி சொல்லுங்க ஐயா. 2 விவாதங்களையும் கேட்டோம். மனிதனின் குடலுக்கு ஆரோக்கியத்தை தருவது வீட்டு சாப்பாடா ரோட்டு சாப்பாடா? 2 பக்கமே சரியான போட்டி. அதாவது 2 விவாதங்களை நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது வீட்டில் முட்டை பரோட்டா சாப்பிட முடியாது, வெள்ளிக்கு தான் வரணும். அது மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவு டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க சொல்லுவாங்க, வீட்டில் சாப்பிடுங்க, கஞ்சி வச்சு குடிங்க, எண்ணெய் இல்லாத பதார்த்தங்களை சாப்பிடணும்னு டாக்டர் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வீட்டில் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆனால் எந்த டாக்டராவது போய் வெளியில் சாப்பிடுங்கன்னு சொல்கிறது இல்லை. அது ஒரு பக்கம். 2 நியாயங்களையும் பார்க்கின்ற பொழுது, அதாவது மனிதனின் குடலுக்கு ஆரோக்கியத்தை தருவது வீட்டு சாப்பாடோ ரோட்டு சாப்பாடோ இல்லை, ஓசி சாப்பாடு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி விவாதத்திற்கு வந்திருக்கின்ற பட்டிமன்ற மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் வாய்ப்பினை வழங்கிய அண்ணன் ராஜ்குமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இவர் உங்க குரல் பேசுறதுங்கிறது அடுத்த விஷயம். நீங்க எப்படி எல்லாம் பேசுவீங்களோ, நீங்க என்னெல்லாம் வார்த்தைகளை உபயோகப்படுத்துவீங்களோ, எப்படி கோர்வப்படுத்துவீங்களோ அதெல்லாம் அப்படியே பண்ணார். ஆமா. இந்த நிகழ்ச்சியை பற்றி கோவை குணா இந்த நிகழ்ச்சின்னு இல்லை, அவரே அவருடைய சார்ந்த நம்ம பிள்ளைங்க. அது கோவை மண் இருக்கே, அது அறிவிலும் சரி, தமிழிலும் சரி, செயல் திறத்திலும் சரி, தொழில் திறத்திலும் சரி, எல்லா வகையிலும் ரொம்ப ரொம்ப முன்னே நிற்கக்கூடிய ஒரு இடம். அந்த மக்கள்லேருந்து வந்த பிள்ளைங்க நாங்கள் யார் அப்படின்றத
சும்மா அப்படி அங்குலமாக நகர்த்துக்கிட்டே போனாங்க பாருங்க. ஒரு தலைப்பை எடுத்து வச்சுக்கிட்டு நான் வர்றேன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு ஒரு தலைப்பை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன மாதிரியே ஒரு இமிட்டேட் பண்ணுறதுக்கு முயற்சியும் பண்ணி அது காயப்படுத்தாமல் அதை கொஞ்சம் கூட காயப்படுத்தாமல் ஆனால் அதே நேரத்தில் நகைச்சுவை உண்டாக்கணும். அது வீட்டு சாப்பாடா ரோட்டு சாப்பாடா அப்படின்றத வச்சுக்கிட்டு வீட்டு சாப்பாடு இவ்வளோதான் கிடைக்கும், நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான், அதுக்கு மேலே அதுக்கிட்ட சொல்லி செய்ய சொன்னாலும் முடியாது. அதனால் அது இட்லி பூரி செய்யினா கூட வட்டமாக இருக்காது. ஆமாம், அந்த பூரி அவங்க கட்டையில் உருட்டுற போதே வேறு திசைக்கு போகும். ஓவசப்பட மாட்டேன் அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப நல்ல திறமையாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை எடுப்புலேயே சொல்ல அப்புறம் இட்லிக்கும் சட்னியை தொட்டு வணக்கமா இவர் என்னடா வீச்சு புரோட்டா வணக்கமா அது ரோட்டு சாப்பாடு நாவுக்கு அது துவக்கத்தில் நாவுக்கு படுருசி, அதனால் ரோட்டு சாப்பாட்டுக்கு வந்துடுவோம். அதை அந்த பகுதியை சொல்லி இவங்க தலைப்பு என்ன போட்டிருக்காங்க, குடலுக்கு இல்லைங்களா? குடலுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கலான்னா குடலுக்கு வீட்டு சாப்பாடு, நாவுக்கு ரோட்டு சாப்பாடு, ரெண்டுக்கும் சேர்த்து கல்யாண சாப்பாடு. பிள்ளைகள் வந்து அந்த கற்பனையை அதுக்கு பாட்டும் போட்டு தங்களுடைய தகுதியை எப்படி தக்க வச்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா? அதனால் அவங்கள இன்னைக்கு எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் சரி இந்த போட்டியில் நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்லர் அப்படின்னு காட்டுறாங்க பாருங்க. வாழ்த்துக்கள் தம்பி, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி. இவங்க 3 பேரோட அசத்தலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்து போகும் அசத்தல் மன்னன் யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அசத்து போகுது வெல்கம் பேக் டு அசத்து போகுது. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்து போகும் அசத்தல் மன்னன் லிட்டில் கிலாடி சஞ்சய். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் எஸ் அங்கிளுக்கும் 50 கிலோ தாஜ்மஹால் ஐஸ்வர்யாவுக்கும் சிறப்பு விருந்தினர் சாலமன் பாப்பியா ஐயா அவர்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீ ஒரு ஆளு தான் பாக்கி கேளு. நம்ம அங்கவை சங்கவை எப்படி இருக்காங்க? நலமா இருக்காங்க. நன்றி. ஆமா சஞ்சய், உங்க குரூப்ல உங்களை பார்த்த உடனே சமத்து குட்டி சக்கரை கட்டிங்கிற மாதிரியே இருப்பீங்க, ரொம்ப அப்படியே சாஃப்டா. நன்றி. இன்னைக்கு தான் கொஞ்சம் குசும்புத்தனமா கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு என்ன செஞ்சு ஆஸ்த போறீங்க? ஒரு சில நடிகர்கள்லாம் லஞ்சத்தை பத்தி பேசியிருந்தா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன கற்பனை. நீங்களே குட்டி, நீங்க கையை இன்னும் குட்டியா வச்சு காட்டுறீங்க. இவ்வளோ சின்ன கற்பனையா? ஆனா ரொம்ப பெருசா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அசத்திருங்க. தேங்க்யூ அங்கிள். வணக்கம் ஐயா. வணக்கம். முதல்ல யார் வராங்கன்னு பார்க்கலாம். சாமி, எனக்கு ஒரு தெரிஞ்சவனு சாமி. கேளியா, கேட்க தானே அறிவு வளரும். அந்த இன்ஸ்பெக்டர் எதுக்கு கோபமா இருக்காரு சாமி? அது
வேற ஒண்ணும் இல்லையா, நம்ம கபாலி நிறைய லஞ்சம் கொடுக்கறதுனால போலீஸ் ஸ்டேஷனை கபாலி ஸ்டேஷனா மாற்ற சொல்றான். அதனால தான் இவ்வளோ கோபமா இருக்கேன். நாட்டில் இருக்குது பஞ்சம், அதை மறந்துட்டு வாங்குறீங்க லஞ்சம். நாட்டு மேலே இருக்கு அவநம்பிக்கை, அதை மாற்ற ஒவ்வொருத்தர் மனசுலையும் வேணும் தன்னம்பிக்கை. இதை புரிஞ்சு நன்றி தண்ணி போட்டு ஸ்டாரு புரியாம போடுறதுனால நாட்டில் நடக்குது பாரு. இது பாருங்க, நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரே கசமுசவா இருக்குது. பெரிய லெவலில் லஞ்சம் வாங்குறதும் தப்பு தான், சின்ன லெவலில் லஞ்சம் வாங்குறதும் தப்பு தான். ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட கடமையை புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும், லஞ்சத்தை ஒழிச்சிடலாம். இதுக்காக யாரும் முருங்கையெல்லாம் எதுவும் சாப்பிட வேண்டியதில்லை. மட்டுமா ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்த உடனே லஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு டொனேஷனை லஞ்சமாக தரணும். பசங்களை ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு சாக்லேட்டை லஞ்சமாக தரணும். பொண்ணை கட்டி வைக்கிறதுக்கு வரதட்சணையை லஞ்சமாக தரணும். வயசானதுக்கப்புறம் பசங்களுக்கு சொத்தை லஞ்சமாக கொடுக்கணும். தமிழ் பிடிக்காத எனக்கு ஒரே வார்த்தை லஞ்சம். என்ன மட்டுமா? சூப்பர். நன்றி. உங்ககிட்ட ரொம்ப பெரிய விஷயம், ஏதாவது ஒரு வகையில் அந்த குழு கொண்டு வந்துடுறீங்க. இப்போ ஒன்று அந்நியன் கருட புராணன் கொண்டு வந்தால் யாருன்னு தெரிஞ்சிடும். அப்படி இல்லாட்டி அந்த படத்தில் உள்ளது, இல்லாட்டி இந்த பேரில் உள்ளது, இல்லாட்டி இப்போ முருங்கான்னு வச்சுட்டீங்க, டண்டனக்கா டனக்கட்டக்கான்னு வச்சுட்டீங்க. அதே மாதிரி கடைசியில் சொன்னீங்க பாருங்கள் வார்த்தை, ஒரு விஜயகாந்த் சார் மாதிரி பேசின போது அது ரொம்ப அழகான வார்த்தை. பையன் ஹோம்ஒர்க் பண்ண கூட சாக்லேட் லஞ்சமாக கொடுக்குறோமா, அப்புறம் கூட அந்த புள்ளை வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு சொத்துன்னு லஞ்சமாக கொடுக்கணுமா. ஒரு நல்ல பெரிய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. ஐயா என்ன சொல்கிறார் கேட்போம் உங்களை பற்றி. ஐயா, நீங்கள் சஞ்சயோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது குழந்தை, அது குழசினாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் இந்த குழந்தை வந்து நடித்து குரலை எப்போ எங்கெங்கே மாற்றணுமோ அப்படி மாற்றி புத்திபூர்வமான உரையாடல்களை ரொம்ப நாகரிகமாக நாசூக்கா அது சொல்கிற வேகம் இருக்குது பாருங்க. அந்த வேகத்தை பார்க்கும்போது அதை போய் உன்னை தழுவனும் கட்டி தழுவனும் அப்படின்னு இங்கேருந்தே ஒரு ஆசை. நம்ம பேர குழந்தையை எப்படி கொஞ்சணுமோ அப்படி இது ஒரு பேர குழந்தை இல்லையா, அதனால் அதை தூக்கி கொஞ்சணும்னு ஒரு ஆசை எனக்கு. நானே வரேங்க ஐயா. இது நல்லா வரும், நல்லபடி வளரும். அதனால உனக்கு என்னுடைய ஆசைகள், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க ஐயா. சஞ்சய், நீங்கள் சிரிக்கும் போது எனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு தோணுது. என்ன பரிசு தெரியுமா? என்ன பரிசு அங்கிள்? நோ பல் பரிசு. இல்லை, ஆனால் இவருக்கு பொறுத்து மட்டும் இவருக்கு பல வகை நோபல் ப்ரைஸே கிடச்சிருக்கு. வடிவேலு அவர்கள் மேலே வந்து இவர் தூக்கி கொஞ்சிட்டு இவர் காலில் விழுந்துட்டு போயிட்டார். அதே மாதிரி ஐயா உங்களை தூக்கி கொஞ்சணும்னு வந்து சொல்லிட்டாரு. ஸோ இந்த கமல் வந்து அம்மாவும் நீ அப்பாவும் நீ பாடின போது இருந்த மாதிரி இருக்கார்ல அவர். ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட போய் உன்னோட அன்புக்கும் என்னோட அன்புக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டான். அதுக்கு கடவுள் சொன்னார், ஒரு மீன் தண்ணிக்குள்ள உயிரோடு இருக்கணுன்றது என்னோட அன்பு, அதே மீனை மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தட்டில் இருக்கணுன்றது உன்னோட அன்பு. அன்பு வேணால் ஆளுக்கு ஆள் வித்தியாசமாக இருக்கலாங்க, ஆனால்
சிரிப்பு எல்லாருக்கும் ஒண்ணுதான். சிரிச்சு சந்தோஷமா இருங்க. அதுக்கு தவறாம நம்ம நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி நன்றி நன்றி. தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.